அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்ல சில பேருக்கு மீன் குழம்புனா பிடிக்காதுங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, வெந்தயம் இவ்வளோதாங்க. தக்காளி முழுசா போட்டா அது தனியா எடுத்து வச்சுருவாங்க கருவேப்பிலலாம். அதுக்கு ஒரு ஐடியா. கருவேப்பிலையும் போட்டு அரைச்சு மிக்ஸியில வச்சுருங்க. போடுற ரொட்டு கொஞ்சம் புளிய பார்த்தே போடுங்க. கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாரி போட்டுக்குங்க. போடுங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா வாசனை வருங்க. அது மீன் குழம்பு வாசனை நல்லா கம்ம கம்முன்னு வருங்க. மீன் எடுத்து போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன். மீன் குழம்பு வேணான்னு கூட கத்திரிக்காய் போட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வேணும்னு கேட்டே சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.